Welcome student. So in the question la A is equal to A, B, P. B என்ற செட்ல 2 and 3. C என்ற செட்ல P, Q, R, S. ஓகே, இப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க? N of A union C cross B. அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? என்னென்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? A யூனியன் C, A சேர்ப்பு C கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் A சேர்ப்பு B? A சேர்ப்பு C, A யூனியன் C, ஏவோட வேல்யூ என்னது? ABP, ABP. சியோட வேல்யூவில் P ஆல்ரெடி P போட்டாச்சு. அப்போது QRS. ஸோ இதுதான் வந்து A யூனியன் C. ஓகே, அப்போது இதில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குது? N ஆஃப் A யூனியன் Cயில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ 6 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது B. B அவங்களே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2, 3. ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2 எலிமெண்ட். அப்போ N ஆஃப் Bயோட வேல்யூ 2. There are 2 elements. 1 and first element, second element. 2 elements இருக்குது. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? N ஆஃப் A யூனியன் C கிராஸ் B. இதுதான் கொஸ்டின். இப்போ நான் போன சமயோட ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். N ஆஃப் A கிராஸ் Bனா N ஆஃப் A இன்ட்டு N ஆஃப் B. அதே மாதிரி N ஆஃப் திஸ்னா இது ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோ. அப்போ N ஆஃப் A யூனியன் C இன்ட்டு N ஆஃப் B. கேட்டுங்களா? N ஆஃப் A கிராஸ் Bனா N ஆஃப் A கிராஸ் N ஆஃப் B. அப்போ N ஆஃப் A யூனியன் C தான் நமக்கு தெரியுமே, 6. N ஆஃப் Bயோட வேல்யூ 2. அப்போ 6 into 2, 12. So 12 the answer. So இது option number 3. So option 3 is the answer.